அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுகின்ற பொழுது யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. நல்லடியார்களுக்கு கடைசி நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பாக்கியங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். எனவே அவர்களுக்கு கடைசி நேரத்தில் அவர்களுடைய மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வார், யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவை, ரூஹே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் அவன் பொருந்திக் கொண்ட நிலையிலே நீ என்ன செய், நீ அவனுடைய இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா, திரும்பி வா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கின்றார். எனவே அந்த ரூஹை என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் அந்த ரூஹை திரும்பவும் எடுக்கப்படுகிறது. கடைசியாக அந்த ரூஹ் இடத்திலே சொல்லப்படுகிறது, ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. எந்த ரூஹை அல்லாஹ் உலகத்தில் இருக்கின்ற பொழுது கைப்பற்றினானோ எடுத்தானோ, மீண்டும் அந்த ரூஹை கியாமத்துடைய நாளிலே மறுமையிலே அல்லாஹ் அந்த ரூஹை அவனோடு சேர்க்கப்பட்டு ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி, என்னுடைய அடியானிடத்தில் நீ நுழைந்து விடு, இன்னும் சொர்க்கத்தில் நீ நுழைந்து விடு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்திலே சொல்லி தருகிறார். எனவே ஒரு முஃமினுடைய, ஒரு நல்ல மனிதனுடைய கடைசி நிலைமை ஒரு நல்ல நிலைமையாக, ஒரு சிறந்த நிலைமையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு சிறப்புகளை, கண்ணியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகின்றார். எனவே ஒவ்வொரு மனிதனுடைய கடைசி நிலைமை இவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நேரத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். அதனால் தான் ஒவ்வொரு நாளும் அஸ்ருடைய தொழுகையில் நாம் துஆ கேட்கின்றோம், வாஹிர் கலிமத்தை, கடைசியாக எங்களுடைய கடைசி வார்த்தை, எங்களுடைய ரூஹுடைய, எங்களுடைய ஹயாத்துடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவோடு யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி வார்த்தை ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் துஆ செய்து கொண்டே இருக்கின்றோம். எனவே வாழ்க்கையினுடைய வெற்றி அதுதான் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய துவக்கம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அவனுடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அவனுடைய முடிவு இருக்கிறது, இறுதி முடிவு அது சரியானதாக இருக்க வேண்டும், அது அழகானதாக இருக்க வேண்டும், ரப்பிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியின் தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியது என்று சொன்னால் அவனுடைய கடைசி நிலைமை பற்றி மட்டும்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்போ இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம எவ்வளவு வேணாலும் ஆட்டம் போடலாம், எவ்வளவு வேணாலும் ஜாலியா இருந்துட்டு கடைசியில நம்ம ஒரு கலிமா சொல்லிட்டா போதும். ஹதீஸ்ல வருது அல்லவா, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை கொண்டு யாருடைய கடைசி வார்த்தை முடிகின்றதோ அல்லாஹ் தஆலா தஹலல் ஜன்னah, அந்த அடியானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திற்குள்ளே நுழைக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த கடைசி வார்த்தை நம்முடைய வார்த்தை, இந்த கலிமா வரணும். உலகத்தில் எவ்வளவு ஆட்டப்பட்டு கடைசி நேரத்தில் கலிமா சொல்லிடலாம் சில பேர் நினைச்சிடறாங்க. என்ன செய்ய முடியாது, கடைசி நேரத்தில் அந்த கலிமா வந்துடாது. கடைசி நேரத்தில் என்ன செய்யாது, அந்த கலிமா வர்றது பாவிகளுக்கு அவனை சீக்கிரம் வந்துடாது, அதெல்லாம் கூட தர மாட்டான். நல்லோர்களுக்கு சிரமப்பட்டு சில பேர்களுக்கு என்ன செய்கிறது, அந்த வாக்கியத்தை எல்லாம் கொடுக்கின்றான் என்று சொல்லும் பொழுது அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கமா கமா தஹ்யூன, நீ எப்படி வாழுகின்றாயோ அப்படிதான் என்ன செய்ய, கமா தமூத், அப்படிதான் நீ மௌத்தாக. அப்போ வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வை அஞ்சியவனாக, ஏதாவது ஒரு நிலையில் அல்லாஹ்வை அஞ்சியவனாக நீ வாழ்ந்தான் என்று சொன்னால், நீ மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ்வை பயந்த நிலையிலே உனக்கு நல்ல நசீபோடு இறுதி முடிவு நல்ல முடிவாக உனக்கு ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். கமா தமூத்தூன கமா தஹ்யூன, நீ எப்படி மௌத்தாகின்றாயோ அப்படியே நீ எழுப்பப்படுவாய். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஆரம்பம், நம்முடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் அல்லாஹ்வை கொஞ்சம் அஞ்சிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை
இருக்கின்ற பொழுதுதான் அது கடைசி எப்படி இருக்கும், அது நல்லதாக அது அமையும். எப்படி வாழ்றோமோ அப்படிதான் நம்முடைய ஹயாத்து முடிவு இருக்கும். எப்படி நம்ம மௌத்தா போறோமோ அப்படிதான் நம்ம என்ன செய்யும், கியாமத்தினால நம்ம எழுப்பப்படுவோம். அதனால ஒவ்வொருத்தவங்களும் ஆசையுமா, எனக்கு இது நல்ல மௌத்து வரணும், யா அல்லாஹ் எல்லாம் எனக்கு சிறந்த மௌத்து வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் துவா கேட்க வேண்டும். அப்போ மௌத்து என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு முடிவு செய்யப்பட்டது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா மௌத்து வந்தே தீரும். மௌத்தாகாத மனிதர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் அந்த மௌத்து நல்ல மௌத்தாக, கடைசி நிலைமை நம்முடைய சிறந்ததாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நேரத்திலும் துஆ செய்ய வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நேரங்களை சிறந்த நேரங்களாக ஆக்கி வச்சிருக்கான். சில மனிதருக்கு பார்த்து சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமை மௌத்தாகிறது ஒரு சிறந்த நாள் மௌத்தாகிறது, அதே போல வெள்ளிக்கிழமை ராவு மௌத்தாகிறது. இந்த மாதிரியான சிறந்த இரவுகள்ல சிறந்த நேரங்கள்ல மௌத்தாகக்கூடிய அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தரான். இன்னும் சில பேருக்கு சிறந்த காலங்கள், அதே போல ரமலானுடைய காலங்கள் மௌத்தாகிறது. இந்த மாதிரி இன்னும் சில பேர்களுக்கு சிறந்த இடங்களில் மௌத்தை அல்லாஹ் தரான். சில பேருக்கு பார்த்தோம் சொன்னா காபத்துல்லாஹ் மௌத்தாகக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. சில பேருக்கு பார்த்தோம் சொன்னா மதீனாவில் மௌத்தாகக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தோம் சொன்னா அவர் சுஜூதில் இருக்கும் பொழுது மௌத்துடைய பாக்கியம் எல்லாம் கொடுக்கின்றார். சில பேர் அவர் என்ன செய்யறார், தொழுதுட்டு இருக்கும்போது மௌத்துடைய பாக்கியம் கிடைக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த நேரத்திலையும் சிறந்த இடத்திலையும் அல்லாஹ் கொடுக்கின்றார். அதே போல சிறந்த வார்த்தைகளை கொண்டு என்ன செய்ய வேண்டும், மௌத்து கிடைக்க வேண்டும். அப்ப சிறந்த வார்த்தை என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப மொத்தம் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு மனிதனுக்கு மூணுமே சேர்ந்துச்சுன்னா எவ்வளவு பாக்கியம் பெற்று. சிறந்த இடம், சிறந்த காலம் ரமலானுடைய காலம், சிறந்த இடம் மக்கா மதீனா, அதே போல கடைசி வார்த்தை சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த மூன்று பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நற்பாக்கியத்தை வேண்டி நாம் என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளிலும் நாம் துஆ செய்யறோம். அதனால தான் நாம் என்ன செய்யறோம், யா அல்லாஹ் என்னுடைய முந்தைய வாழ்க்கையை விட பின்னால் உள்ள வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்கிவிடும். اللهم وفقنا لما تحب وترضى واجعلنا الآخرة لنا خيرا من الأولى. اللهم وفقنا لما تحب وترضى. யா அல்லாஹ் நீ எதையெல்லாம் பிரியப்படுவாயோ, நேசிக்கின்றாயோ, பொருந்திக் கொள்வாயோ அப்படிப்பட்ட செயலை அல்லாஹ் எங்களிடமிருந்து யா அல்லாஹ் வெளியாக்குவாயாக. اللهم وفقنا لما تحب وترضى واجعلنا الآخرة لنا خيرا من الأولى. எங்களுடைய கடைசி நிலைமை யா அல்லாஹ் முந்திய நிலைமை விட கடைசி நிலைமையை சிறப்பானதாக, சிறந்ததாக, உயர்ந்ததாக அதை எங்களுக்கு ஆக்கி கொடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை விட மறுமையுடைய வாழ்க்கை சிறந்ததாக, முன்னால் வாழ்ந்த வாழ்க்கையை விட மௌத்துடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே தான் நுகர்ல கூட நாம் துஆ செய்வோம், அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வ அஜிர்னா மின் ஹிஸியித் துன்யா வ அஸாபில் ஆகிரா. اللهم وفقنا اللهم احسن عاقبتنا في الامور كلها. اللهم يا الله احسن يا الله அழகானதாக ஆக்கிபத்தனா, எங்களுடைய கடைசி முடிவை, இறுதி முடிவை அழகானதாக ஆக்கு. اللهم احسن عاقبتنا في الامور كلها. எல்லா நிலைகளிலும் ஒவ்வொரு காரியங்களிலும் எல்லா காரியங்களிலும் கடைசி நிலைமை யா அல்லாஹ் அது சிறந்ததாக, எல்லாம் அழகானதாக யா அல்லாஹ் ஆக்குவாயாக என்று நாம் என்ன செய்யறோம், லுகர்ல அந்த துஆ ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். அஸ்ர்ல ஒரு துஆ கேட்கிறோம், லுகர்லயும் ஒரு துஆ கேட்கிறோம். اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره. واجرنا யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவாயாக. மின் خزي الدنيا, துன்யாவில் இருக்கக்கூடிய கேவலத்தை விட்டு யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவாயாக. ஆகிரத்தில் உள்ள கேவலத்தை விட்டு யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவாயாக. கடைசியில நீங்க சில பேர் சொல்றாங்கல்ல, என்ன வாழ்ந்தா கடைசியில எப்படி மௌத்தா போயிட்டான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேவலமான நிலைமை வந்திருக்கிறார். எப்படி எல்லாம் வாழ்ந்தா கடைசியில அவனுடைய முடிவு பாத்தீங்களா, எப்படி எல்லாம் இழிவான நிலையில ஆக்கிட்டான் என்று அந்த கேவலமான துன்யாவிலே இப்படி ஒரு கேவலமான ஒரு முடிவை அல்லாஹ் ஆக்கிவிடாது. அதே போல ஆகிரத்திலையும் அல்லாஹ் கேவலப்படுத்தக்கூடிய அந்த முடிவை அல்லாஹ் ஆக்கிவிடாது.
من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين والحقنا بالشهداء والصالحين توفنا مسلمين يا الله எங்களை முஸ்லிம்களாகவே யா அல்லாஹ் மௌத்தாக்குவாயா توفنا مسلمين والحقنا بالشهداء والصالحين எங்களை நல்லடியார்களோடு எங்களை சுஹதாக்களோடு ஆகிரத்திலே யா அல்லாஹ் எங்களை சேர்ப்பாயாக என்ற அந்த வார்த்தையை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறோம். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நசீபை நமக்கு தர வேண்டும். நீ உலகத்தில் எத்தனைவர்கள் வாழ்ந்தவர்களுடைய முடிவுகள் சில நேரங்களில் மோசமான முடிவுக்கு தள்ளப்பட்ட வரலாறுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லிட்டார். பல்கபுல் பாகுரா நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் அல்லாஹ்வை கடுமையாக வணங்கியவர், 500 ஆண்டுகள் மாறு செய்யாம வணங்கியவர் பல்கபுல் பாகுரா. அதனால் அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தான். அல்லாஹ் எதை கேட்டாலும் உடனே கொடுத்துருவார். அல்லாஹ் அந்த மனிதர் எதை வாயை தொடர்ந்து கேட்டாலும் அல்லாஹ் உடனே கொடுத்து விடுவான். அப்படிப்பட்ட நற்பாக்கியசாலியாக வாழ்ந்தவர் கடைசி நேரத்தில் சில பேர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களிடத்துல வந்து சொன்னாங்க, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக நீங்க துஆ செய்ய சொல்லும் போது அவர் சொன்னார் அதெல்லாம் முடியாது. உடனே அவரை விட்டுட்டாங்க. அவருடைய மனைவி கிட்ட போனாங்க. மனைவி கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், இந்த தங்கத்தை தான் தரோம், இதெல்லாம் தரோம், துனியாவுடைய ஆசையை காட்டணும்னு அவருடைய மனைவிக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. உடனே கணவர் இடத்துல வற்புறுத்தி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்ய சொல்றாங்க. வலியுறுத்தி சொல்லும் பொழுது வேற வழி இல்லாம கடைசியில் அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு எதிராக வாயை திறக்கின்றார். அல்லாஹ் அவருடைய நாக்கை அல்லாஹ் புரட்டுகின்றான். அல்லாஹ் புரட்டி விட்டு அவரை கேவலப்படுத்துகின்றான். நாயை விட கேவலமான நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் ஆக்கி மௌத்தாக்குகின்றார் என்று சொன்னால் நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மனிதன் 500 வருஷம் அல்லாஹ்விற்கு மாறு செய்யாம வாழ்ந்த ஒரு மனிதனுடைய நிலைமை கடைசி நேரத்தில் மாறுகிறது என்று சொன்னால் நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கும் நாம் ஒவ்வொரு நேரத்தில் நாம சிந்தித்து பார்க்கணும். அதனால நம்முடைய நிலைமை கடைசி நாம் மாறிடும் அப்படின்னு நாம் என்ன செய்யல, யாரும் நல்லெண்ணெய் வச்சிருக்கு, நல்லெண்ணெய் வைங்க, அதே வந்து அதிகப்படியாக வச்சிருக்கிறது என்னது, அப்படியே நம்ம நினைச்சிருந்தோம் நம்ம என்ன செய்யற சொர்க்கம் போயிடுவான், அல்லாஹ் நம்மள வந்து மன்னிச்சிருவான், அல்லாஹ் நம்ம கொடுத்துருவான். இன்னைக்கு நம்ம அப்படி என்ன செய்ய, சில பேர் வந்து ஏன்பா எல்லாம் செய்யறான், அல்லாஹ் 20 தாய் வீடு அதிகமா பாசம் எல்லாம் மன்னிச்சிருவான், அல்லாஹ் நம்மள சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுவே ஈமான் அல்ல. ஈமான் என்று சொன்னால் இரண்டும் இருக்க வேண்டும். அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கணும், இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்தில் அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த பயமும் நமக்கு இருக்கணும். ரெண்டுமே சமமாக இருக்கணும். அது ஈமான் பைனல் ஹௌஃபி வல் ரஜா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஈமான் சொன்னா ஹௌஃபும் இருக்கணும், ரஜாவும் இருக்கணும். அல்லாஹ் நம்மளை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு நிராசையாக கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ் நம்மளை எல்லாம் மன்னிச்சிருவான், என்ன பண்ணாலும் நம்ம மன்னிச்சிருவான் என்று அந்த மமதி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நேரத்திலும் பயப்படவும் செய்யணும். அதே நேரத்தில் அல்லாஹ் மன்னிப்பான் என்று ஆதரவு வைக்கிறோம். அதனால்தான் பெருமக்கள் எல்லாம் சொல்வார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்கள், சையத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்களெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் கடுமையாக அவர்கள் பயந்த நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த அடியான் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே, அல்லாஹ் கிட்ட நான் போய் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே என்று அடுத்த வரலாறுகள் எல்லாம் குர்ஆன் என்ன செய்ய, வரலாறுகள் எல்லாம் நாம் என்ன செய்கின்றோம், நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படியெல்லாம் சீதேவிகள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையும் சிறந்ததாக, கண்ணியமானதாக, கடைசி முடிவை அழகானதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.